ஓம் நம சிவாய. என் அன்பு ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். என் அன்பு உறவுகளே, உங்கள் வாழ்க்கையில இந்த ஜூலை மாதம் முதல் தொடங்க போகிற பெரிய மாற்றம். இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான வழக்கம் போல எப்பொழுதும் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லை. ரொம்ப விசித்திரமானது, வித்தியாசமானது, இதுவரைக்கும் நீங்க பார்க்க முடியாத ஒரு காலகட்டம். இதெல்லாம் கொடுத்து வைத்தவர்களுக்கு அல்லது புண்ணியம் செய்தவர்களுக்கு அல்லது அதிர்ஷ்டசாலிகளுக்கு தான் இப்படியான ஒரு காலகட்டம் அமையும். முழிச்சுக்குங்க, வீழ்ச்சிக்குங்க. அப்படியான ஒரு அமைப்பு, அப்படியான ஒரு கிரக நிலை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்திருக்கு. ஏன்னா இப்படி கைப்பு ஏத்துறேன், கொஞ்சம் அதிகமாக சொல்கிறனோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாமே திடீர்னு தான் நடக்குது. நீங்கள் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு கஷ்டம், துன்பம், துயரம் அல்லது விபத்து, பிரச்சனைகள்லாம் உடனே வருது தானே. அதை நம்ம நம்புறோம்ல, நமக்கு மட்டும் ஏன் இப்படி திடீர்னு நடக்குது அப்படின்னு. அந்த மாதிரி தான் அதிர்ஷ்ட காலமும் பொற்காலமும் அற்புதமான காலமும் வரும். அதையும் நம்ம உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டோம் அல்லது தயாராக இருந்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையை மாற்றிடலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய உங்கள் வாழ்க்கைங்கிறது உயர்ந்த நிலை வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறதான் எங்களுடைய ஆசை. சரி, இந்த காலகட்டத்தில் ஒரு 5 கிரகங்கள் ஒரு அற்புதமான நகர்வுகளை செய்து, அதாவது அது இருக்கிற இடம் அல்லது நகரக்கூடிய இடங்கள், இப்படி 5 கிரகங்களும் இதுக்கப்புறம் வரக்கூடிய வாழ்க்கையை மாற்ற போகுது. அதாவது குரு, சனி, ராகு, கேது, செவ்வாய், இந்த 5 கிரகங்களும் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுது? இந்த மாற்றத்தினால பணநிலை உயருமா? தொழில் வளருமா? எதிர்பாராத வெற்றி எப்படி கிடைக்கும்? வீழ்ச்சி காத்திருக்கா அல்லது வெற்றி காத்திருக்கா? அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தின் கோச்சார ரகசியம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இது வரைக்கும் அலட்சியப்படுத்தினது மாதிரி இதை அலட்சியப்படுத்தாதீங்க. ஏன்னா இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த நிமிடம் எந்த பாதையில் நீங்கள் பயணம் செய்ய போகிறீங்க, எந்த அடி எடுத்து வைக்க போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி முழுமையாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, உங்கள் ராசி பொருளாதாரத்தில் ஏன் வீழ்ச்சி அடையுது, உங்கள் ராசி பொருளாதாரத்தில் எப்படி உயர்வு அடையுது, ஏற்கனவே உங்கள் ராசியில் எப்படி பணக்காரராக ஆகியிருக்காங்க, உங்கள் ராசிக்கு உரிய தொழில் எது, வேலை எது, இதுதானே ரொம்ப முக்கியம். இது தெரியாமல் தானே எல்லாரும் கிடைக்கிற வேலையை சூழ்நிலை கைதியா அல்லது விதியா, என்ன வேலை என்ன தொழில் கிடைக்குதோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ராசிக்கு என்ன தொழில் செய்யலாம்? 10ஆம் இடத்தை கர்மகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடம் தொழில். அந்த தொழில் என்ன தொழில் நாமள செய்ய சொல்லுது? தொழிலுக்கு போகலாமா, நம்ம வேலைக்கு போகலாமா, என்ன வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறத பற்றியும், நாம் பொருளாதாரத்தில் ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யலாம், நம்மக்கிட்ட இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, பொருளாதாரத்தில் அதாவது பணம் காசு, குடும்பத்தில் செழிப்பா செல்வம் வளர எந்த தெய்வத்தை நாம் வணங்க வேண்டும், என்ன மாதிரியான பரிகாரம் செய்ய வேண்டும், அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அதிர்ஷ்டசாலிகள் மட்டும் தொடருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். உடலுக்கு ஆரோக்கியம், வீட்டிற்கு ஆன்மீக அமைதி, இந்த ரெண்டுமே ஒரே இடத்துல கிடைக்குது அப்படின்னா ஜெய்சான் தான். அதாவது நாட்டில் எவ்வளதோ பொருட்கள் நம்ம வாங்குறோம், ஆனால் இயற்கையான முறையில் ரசாயனம் இல்லாத தயாரிப்புகளாக இருக்கா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் 100% இயற்கையான மூலிகைகளை வச்சு ரசாயனம் இல்லாமல் பாதுகாப்பான தயாரிப்புகள் இவங்க செய்கிறாங்க. அதாவது உடல் எடை குறைக்கும் வெயிட் லாஸ் பவுடர், சர்க்கரையை கட்டுப்படுத்துற சுகர் கண்ட்ரோல் பவுடர், பெல்லி ஃபேட் லாஸ் பவுடர், ஹெல்த் மிக்ஸ் பவுடர், மால்ட் வகை பவுடர்கள், அப்புறம் ஊறுகாய், மசாலா, செக்குலாட்டின எண்ணெய்கள், கலப்படம் இல்லாத எண்ணெய்கள், இப்படி உங்கள் குடும்பத்துக்கு முழு ஆரோக்கியம் தரக்கூடிய, தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான படைப்புகளை இவங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, வீட்டில் பூஜை வழிபாடு, ஆன்மீக சக்திக்காக அகர்பத்தி, குங்குமம், விபூதி, பஞ்சதீப எண்ணெய், பஞ்சகாவிய விளக்கு, சாம்பிராணி, அப்புறம் சுத்தமான பசுமாட்டு நெய், பூஜை பன்னீர், கீ, இப்படி எல்லா தெய்வீக பொருட்களும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்குது. உங்க பூஜையை இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாற்ற ஒரு நம்பகமான பாரம்பரிய ஒரு அற்புதமான இடம் இந்த ஜெய்சான். ஆரோக்கியம், ஆன்மீகம், நம்பிக்கை, இந்த மூன்றும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்குது. அதுதான் ஜெய்சான். இப்போதே ஆர்டர் செய்யுங்க. வாட்ஸ்அப் நம்பர் 9043688626. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இவங்கள்ட்ட வெப்சைட்டும் இருக்கு. 100 விதமான பொருட்கள் வெப்சைட்ல வச்சிருக்காங்க. www.jaisan.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் பாருங்க. இயற்கை, ஆரோக்கியம், தெய்வீக அமைதி, நம்பிக்கையின் பெயர் ஜெய்சான். சரி, என் நண்பர் ரிஷபராசி நண்பர்கள், முதல்ல என்ன சூழ்நிலையில இப்ப இருக்கீங்க? பொருளாதாரத்துல ஏன் வீழ்ச்சி அடைகிறீங்க?
பொதுவாகவே ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பணத்தை மதிக்கக்கூடிய ராசி. உலக இன்பங்களை அனுபவிக்கணும். அது எந்த இன்பமாக இருந்தாலும் சரி, பொருள் இன்பம், உறவு இன்பம், காதல் இன்பம், காம இன்பம், இப்படி இன்பங்கள் அனைத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பிறந்தவர்கள். சம்பாதிக்கிறதுல சேமிக்கிறதுல மிகப்பெரிய திறமைசாலிகள். வாழ்க்கையில எப்படியாவது உயர்ந்த நிலையை அடையறதுக்காகவே பிறந்தவர்கள். உங்களது ஆசை எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அல்லது சந்தோஷமா இருக்கணும், எந்த சந்தோஷமும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற குறிக்கோளோட இருப்பீங்க. ஆனா சில நேரத்தில் சில காலகட்டத்தில் எதிர்பாராத பொருளாதார வீழ்ச்சியை கண்டிப்பா நீங்க சந்திச்சே ஆகணும். சந்திச்சிருப்பீங்க, இல்லைன்னா சந்திப்பீங்க. ஏன்னா உங்களுடைய கிரக அமைப்பு அப்படித்தான். இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசிய சனி பகவான் பார்க்கறதுனால ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. ஆனா அவர் இருக்கக்கூடிய இடம் லாப வீட்டில். என்னதான் குழம்புனாலும் காரியத்துல கண்ணா இருப்பீங்க. எவ்வளவோ பெரிய போராட்டத்தை இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு நிலையான வேலை, நிலையான தொழில் செய்யணும் அப்படிங்கிறத குறிப்பா நீங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா முடியுதா அப்படின்னா ஏகப்பட்ட குழப்பம், ஒரு தெளிவு கிடைக்கல. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இது நம்மளால முடியுமா, அது நம்மளால முடியுமா, என்ன வேலை செய்யலாம், என்ன தொழில் செய்யலாம், இது முதலீடு அதிகமாக இருக்கு, அல்லது இந்த தொழிலை பற்றி நமக்கு தெரியலையே, இந்த கம்பெனியை பற்றி நமக்கு தெரியலையே, என்ன வேலைக்கு போகலாம், நாம் படித்தது ஒன்று, கிடைக்கிற வேலை ஒன்றா இருக்கு, எதுவுமே தெரியலையே, அல்லது வேற வேலைக்கு படிக்கலாமா, அல்லது இந்த தொழிலை விட்டுட்டு வேற தொழிலை செய்யலாமா, இந்த துறையை விட்டுட்டு வேற துறையை தேர்ந்தெடுக்கலாமா, இப்படி ஏகப்பட்ட குழப்பத்தில் நண்பர் ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. பொதுவாகவே பொருளாதாரத்தில் ஏன் வீழ்ச்சி அடைகிறீங்க அப்படின்னா எல்லாரையும் நம்பிடுறது தான். எது சொன்னாலும் நம்பிடுறது. முதல்ல நண்பர்களையும் உறவினர்களையும் அல்லது நட்புகளையும் தெளிவா நீங்க தேர்ந்தெடுங்க. முதல்ல சுயநலத்தோட நட்பை தேர்ந்தெடுக்கலாமாங்கிற வியாக்கியானம்லாம் வேண்டாங்க. என்னதான் நீங்க நட்பை தேர்ந்தெடுத்தாலும் வீட்டு வாசலோட உங்களால் நிறுத்த முடியாது. வீடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்ப்பீங்க அந்த நட்பை. அப்போ எந்த மாதிரியான நட்பை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய நட்பு அது காதலாக மாறலாம், திருமணத்தில் முடியலாம், அல்லது திருமணத்துக்கு அப்புறம் கூட புதிய உறவுகள் கிடைக்கலாம். ஆனால் மிக எச்சரிக்கையோட அந்த உறவை மெயின்டைன் பண்ணுறது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியம். அடுத்தது தவறான தொழிலை தேர்ந்தெடுத்துருவீங்க. உங்கள் ராசிக்குரிய தொழில் என்ன, உங்கள் நட்சத்திரத்துக்குரிய தொழில் என்ன, உங்கள் 10வது அதிபதி, தொழிலுக்கான அதிபதி, அவர் என்ன தொழில் செய்ய சொல்றாரு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க மாட்டீங்க. மனம் போன போக்கில் எதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதெல்லாம் நுழைஞ்சி முதலீடு போட்டு நஷ்டம் அடையிறது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரியாமலே உங்களுடைய பணத்தை இழப்பீங்க. வேலையிலையும் தொழிலையும் நண்பர்களுக்காக நிறைய உதவி செய்வீங்க. உறவுகளுக்காக கண்ணு முன்னு தெரியாமல் உதவி செய்வீங்க. ஒருத்தவங்க கஷ்டப்பட்டால் உங்களால் தாங்க முடியாது. ஆனால் அதே உறவுகள் தான் உங்களை அவமானப்படுத்தும், விலக்கி வைக்கும், உங்களை விட்டு விலகும். எப்போ தெரியுமா விலகும்? உங்கள்கிட்டன்னு ஒரு ஆதாயம் இருக்காது, நீங்கள் தனிமரமாக ஆகுறீங்க, ஒரு வீழ்ச்சி அடையிறீங்க, வாழ்க்கையில் தோல்வி அடையிறீங்க, ஒரு இடத்துல அவமானப்படுறீங்க, உங்களுக்குன்னு ஒரு பெரிய பிரச்சனை வருது, மாட்டிக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் திரும்பி பார்த்தீங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. அத்தனை பேரும் தலைமறைவே ஆயிடுவாங்க. ஒரு பிரச்சனையில் சிக்கி நீங்கள் கூட தைரியமாக தன்னம்பிக்கையோட எதிர்த்து நிற்க வலிமை உங்களுக்கு இருக்குது. நீங்கள் கூட நிற்பீங்க. ஆனால் உங்கள் கூட சேர்ந்துருந்தாங்க பாருங்கள், அவங்க காணாமல் போயிடுவாங்க. போலீஸே தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கண்காணாத இடத்தில் ஒரு ஃபோன் பண்ணால் கூட அட்டன் பண்ண மாட்டாங்க. பல காரணம் சொல்லுவாங்க, இழுத்தடிப்பாங்க. அதனால் உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் பண உதவி செய்கிறத நிறுத்துங்க. இதனால தான் உங்களுடைய பொருளாதார வீழ்ச்சி ரொம்ப அதிகம் இருக்கும். அடுத்து இன்னொரு விஷயம், ரிஷபராசினாலே ஒரு ஆடம்பரமாக வாழணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும். கணவன் எப்படி இருந்தான்னா, மனைவி எப்படி இருந்தான்னா, பெற்றவங்க எப்படி இருந்தான்னா, பிள்ளைகள் எப்படி இருந்தான்னா, நாம் மினுக்காக இருக்கணும், நாம் அழகாக தெரியணும், நாம் ஸ்டைலிஷாக இருக்கணும், நாம் புது பெண்ணா அல்லது புது மாப்பிள்ளையா தோற்றமளிக்கணும். இந்த உணர்வு உங்கள்கிட்ட எப்பொழுதுமே இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் எதை சொல்றாரு, எதை உங்களுக்கு அதிகம் வரவழைப்பாரு, எந்த எண்ணத்தை கொடுப்பாரு அப்படின்னா அழகா இருக்கணும், வசதி வாய்ப்போட இருக்கணும், சுக வாழ்வு வாழணும், பொருளாசை, பொன்னாசை, பெண்ணாசை, மண்ணாசை, இத்தனை ஆசைகளும் உங்களுக்குள்ளார வரணும் அப்படிங்கிறதான் உங்களது அதிபதி சொல்லக்கூடிய, உங்களுக்கு ஆசையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். இதெல்லாம் அளவோட இருக்கிற வரைக்கும் நீங்க எப்படி இருப்பீங்க? அமைதியா இருப்பீங்க, குடும்பத்துக்காக உழைப்பீங்க, குடும்பங்கள் சொல்ற பேச்சை கேட்பீங்க, இருக்கிற இடம் தெரியாம இருப்பீங்க. ஆனால் அதிகமா இந்த ஆசைகள் எல்லாம் அதிகமா வந்துருச்சு அப்படின்னா தேவையற்ற செலவுகள் உங்களாலே கட்டுப்படுத்த முடியாது. உங்களுக்கு வாங்கி கொடுத்தே ஒழிஞ்சு போயிடுவாங்க. யாரு? உங்களுடைய கணவன் அல்லது மனைவி அல்லது அப்பா அம்மா. நீங்கள் மட்டும் ஒரு ஏஜ் மேலே வந்துட்டீங்க, ஒரு 18-20 வயசுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா
உண்மையாக குடும்பத்தில் பெரிய செலவுலாம் வராது. உங்களுக்கு பண்ணுற செலவு தான் மிக அதிகமாக இருக்கும். இதை எப்போ உணர்வீங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு வீழ்ச்சி வரும், ஒரு தோல்வி வரும், ஒரு கஷ்ட காலம் வரும், ஒரு சோக காலம் வரும் அப்படின்னு சொன்னல. அது எப்போ வரும்னா, உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை வரும்போது, அனைவரும் உங்களை விட்டு விலகும்போது, அதை அப்போ தான் நீங்கள் உணர்வீங்க. தேவையில்லாத செலவு எவ்வளவு செஞ்சிட்டோம், எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டோம், நம்மளாலே நமக்கு செலவு பண்ண முடியலையே. அது எப்போ தெரியுமா அந்த கர்மாவை உங்களுக்கு உணர்த்தும்? உங்கள் குடும்பத்தில் ரிஷபராசியில் யாரையாவது பிறக்க வச்சு, அல்லது துலாம் ராசியில் யாரையாவது பிறக்க வச்சு, அல்லது சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிற ராசியை பிறக்க வைத்து உங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுப்பார். யாரு? ஈஸ்வரன், இந்த பிரபஞ்சம், இந்த கிரக அமைப்புகள். அதே போல தங்கம் ரொம்ப ஆசை, ஆடை டிசைனா, வீட்டு அலங்காரம் ஒரு மன்னர் கால அலங்காரம் மாதிரி வீட்டில் ஜகஜகன்னு இருக்கணும். கண்ணில் என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுனால சேமிப்புகள் குறையும், செலவுகள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் எதையுமே யோசித்து முடிவெடுக்கிற ரிஷபராசி, எல்லாத்துலேயும் ரொம்ப பொறுமையாக இருக்கிற ரிஷபராசி, சிந்தித்து சிந்தித்து செயல்படுகிற ரிஷபராசி, நமக்குன்னு ஒரு செலவு வரும்போது, நமக்குன்னு ஒரு ஆசை வரும்போது, நமக்குன்னு ஒரு நேரம் வரும்போது அதை குறைச்சிக்காம தடால் அடியாக இறங்கிடுறது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த அழகு, வசதி, சுகவாழ்வு, பொருளாசை இதெல்லாம் எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னா, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் கணவன் அல்லது மனைவியை விட்டு உங்களை பிரித்து கொண்டு போய் சமூகத்தில் ஒரு கவர்ச்சியானவர்களாக, அல்லது உங்களை எப்படி வேணாலும் முயற்சி பண்ணலாம், உங்கள் கூட நட்பு வச்சுக்கணும், அல்லது உங்களை அனுபவிக்கணும், உங்கள் மேலே இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் ஒரு காம ஆசை உங்களை பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஏற்படும். அதனால் தவறான வழிகளில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய உண்டு. உங்களுக்கு மட்டும் ஓப்பனாக சொல்லணும்னா எப்படி கிடைப்பாங்கன்னே தெரியாது. நமக்குன்னே வருவாங்களா அப்படின்னு பிரச்சனை வரும்போது தான் நீங்கள் யோசிப்பீங்க. உங்களுக்காகவே நிறைய அடுத்த பாலினத்தவர்கள், ஆண்கள், பெண்கள் நிறைய உங்களுக்காகவே காத்திருப்பார்கள். அப்படியான ஒரு வாய்ப்பை, அப்படியான ஒரு சூழ்நிலையை நீங்கள் தான் உருவாக்குவீங்க. உங்களை நீங்கள் அழகாக உங்களை மாற்றிக்கிங்க, கவர்ச்சியாக உங்களை ஆக்கிக்கிங்க, கவர்ச்சி கூட உடுத்துங்க, கவர்ச்சி வீடியோ போடுங்க, கவர்ச்சியாக பேசுங்க அப்படின்லாம் யாரும் உங்களை சொல்கிறதில்ல. நீங்களே உங்களை கெடுத்து கொள்ளக்கூடிய அமைப்பை செய்வீங்க சில காலத்தில். எல்லாரையும் சொல்லலை. சுக்கிரனை குரு பகவான் பார்த்தார், அதாவது ஜாதகத்தில் அப்படின்னா எதையுமே கட்டுப்பாட்டோட வச்சுப்பீங்க. அப்படிப்பட்டவர்களும் உண்டு. அளவு மீறாது, எல்லை மீற மாட்டேங்க. ஆனால் அவர் பார்க்கல அப்படின்னா உங்களுடைய ஆட்டமே வேற லெவலில் இருக்கும். நல்ல வாய்ப்பு வந்தாலும் அதை பயன்படுத்த மாட்டீங்க. வேஸ்ட்டு செலவாகுதே, அதை தொழிலுக்கு போடுவோம், நம்ம முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துவோம் அப்படின்லாம் நினைக்க மாட்டீங்க. உங்களை பார்த்துக்கிட்டே அடுத்தவங்க முன்னேறிடுவாங்க. அதே நேரத்தில் ஒரு வேலை செய்யணும், ஒரு தொழில் செய்யணும், ஒரு முதலீடு போடணும், அல்லது முயற்சி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சோர்வாக இருப்பீங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் 4 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் சிந்திச்சிங்க அப்படின்னா 4 நாள் கழித்து தான் அதை முடிப்பீங்க. அவ்வளோ ஒரு சோர்வு உங்களுக்கு வரும். அது சனி பகவானுடைய பலவீனம். அந்த சோர்வால் தான் உங்களால் தொழிலில், வேலையில் டக்குன்னு முன்னேற முடியாது. நீங்கள்லாம் 10 வருஷம் பிளான் போடணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும்னா 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் பிளான் போட்டால் தான் உங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஏன்னா நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கே இன்றைக்கி சொல்லுவீங்க, 1 வருஷம் கழித்து தான் நீங்கள் ஆரம்பிப்பீங்க. அடுத்த 1 வருஷம் கழித்து தான் உங்களுக்கு லாபமே வர ஆரம்பிக்கும். காரணம் என்ன தெரியுமா? உங்களது தொழில்காரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அவர் இப்போ லாப வீட்டில் இருக்கார். எதையுமே தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் லேட்டாக ஆரம்பிப்பீங்க. லாபமாக இருந்தாலும் ரொம்ப மெதுவாக உங்களுக்கு கிடைக்கும். பணம் வர தாமதமாகும், கடன் சுமை அதிகரிக்கும், எல்லாத்துலேயும் தடை ஏற்படும். இப்படி இருக்கிற என் அன்பு ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும் எப்படி இந்த காலகட்டத்தில் இந்த கோச்சார அமைப்பின்படி எப்படி ஜெயிக்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னா சேமிப்பு. இப்போ உங்கள் ராசியை சனி பகவான் பார்த்தாலும் அந்த சனி பகவானை குரு பகவான் பார்க்குறாரு. உச்சம் பெற்று குரு பகவான் பார்க்குறாரு. இனிமேல் என்ன செய்வீங்க? உங்களுக்காகவே வாழ ஆரம்பிச்சிருவீங்க. உங்களது அந்த மாய உலகத்தை விட்டுட்டு, பேராசையை விட்டுட்டு, இந்த காதல், காமம் இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக, உங்கள் முன்னேற்றத்துக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் உயர்வுக்காக இந்த காலகட்டத்தில் இறங்கி வேலை செய்ய போறீங்க. ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த நேரம் மிகப்பெரிய செல்வம் உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு காலம். என்னன்னா ரொம்ப பொறுமையா இருப்பீங்க. அந்த பொறுமை உங்களுக்கு பாசிட்டிவா நடக்க போகுது. இது வரைக்கும் பொறுமையா இருந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இது வரைக்கும் நான் பொறுமையா இருந்தேன், அதனால எனக்கு இது கிடைச்சது. அவசரப்படுறவங்களுக்கு ரொம்ப சின்ன யோகம் கிடைக்கும். பொறுமையா இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் கிடைக்கும். அதுக்கு தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க.
எப்படி பொறுத்தார் பூமி ஆழ்வார், அவசரப்பட்டவங்க ஜெயிலுக்கு போவாங்க அப்படிலாம் இப்போ புது பழமொழி நிறைய வந்துகிட்டு இருக்கு. பொறுமையா இருந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை நீங்க இப்ப பார்க்க போறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இல்லை அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பா வரும். இந்த நிலை, இந்த மனநிலை உங்களை உயர்த்த போகுது. ரிஷபம், இந்த காலகட்டத்தில் ஒரு முதலீடு போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையை உயர்த்தத்துக்கான முதலீடு ஏதாவது ஒன்று, உங்கள் உழைப்பை முதலீடாக போடலாம். அது 100 மடங்கு உங்களுக்கு பலனை கொடுக்கும். ஒரு பைசா இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம். அப்படியான நேரம் இது. ஒரு நிலத்தை வாங்கலாம், அல்லது வீடு கட்டலாம், அல்லது தங்கம் வாங்கலாம், அல்லது விவசாயம் செய்யலாம். மிக மிக ஒரு அற்புதமான காலகட்டம். உச்சம் பெற்ற குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும், எப்படி நீங்கள் என்ன வேணாலும் முயற்சி பண்ணுங்க, அது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்க போகுது. நீங்கள் மட்டும் முயற்சி பண்ணாதீங்க. உங்கள் குடும்பத்தை அல்லது உங்கள் கணவன் மனைவியை சேர்த்து முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு அதிர்ஷ்டம், அவங்களுக்கும் யோக காலம். அவங்களால இல்லை, உங்களால் அவர்களுக்கும் நல்ல நேரம் பிறந்திருக்கு. அவங்களுடைய மனசும் மாறும். உங்களை பற்றி இருந்த தவறான நம்பிக்கை இருக்குல்ல, தவறான எண்ணம் இருக்குல்ல, அடிக்கடி சந்தேகப்பட்டு ஒன்று அவங்க தப்பு செய்வாங்க, இல்லைன்னா அவங்கள தப்பு செய்ய வச்சிருப்பாங்க குடும்பத்தில். அந்த எண்ணம் நிலையெல்லாம் மாறி திடீர்னு அன்பு பாசம் உங்கள் மேலே பொழியும். மிகப்பெரிய யோகசாலி, மிகப்பெரிய பாக்கியசாலி, கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச நல்லதுக்கான பலனை இப்போ நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அப்போ இது வரைக்கும் என்ன நடந்தது? இது வரைக்கும் நீங்கள் அனுபவிச்சது எப்போதோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்காக நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள். இப்ப இனிமே நல்லதுக்காக, நீங்க செஞ்ச நல்லதுக்காக அனுபவிக்க போறீங்க இந்த காலகட்டத்தில். அதனால தொடர்ந்து உழைச்சிங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணீங்க. இது வரைக்கும் நீங்க காலத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இதுக்கு மேல சுதாரிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமா 10 வருஷம் உழைச்சி அந்த உழைப்பால முன்னேறக்கூடிய அளவை விட இந்த ஒரு வருஷத்துல உங்களது முயற்சி மிக பிரம்மாண்டமா இருக்கும். இப்ப மட்டும் ஒரு வேலையோ தொழிலையோ நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னா நிலையான வருமானம் கிடைக்கும், மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். கிடைக்கக்கூடிய செல்வம் உங்கள் குடும்பத்தை தூக்கி நிறுத்தும். 7 தலைமுறைக்கும் உங்கள் குடும்பத்துக்கான செல்வத்தை சேர்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. உங்கள் ராசிப்படி நீங்க என்ன தொழில் செய்யலாம்? சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதி. ஏன்னா என்னதான் நம்ம முன்னேறுவீங்க, வளர்ச்சி அடைவீங்க, கோடீஸ்வரன் ஆவீங்க அப்படின்னாலும் எப்படி மாறுவீங்க, எப்படி கோடீஸ்வரன் ஆக முடியும் அப்படின்னா அது காரணம் தொழில் தானே. அப்போ உங்கள் அதிபதிப்படி என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னா அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் செய்யலாம் அல்லது தொழில் செய்யலாம். இதை தான் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஃபுட் சம்மந்தப்பட்ட, உணவு சம்மந்தப்பட்ட பொருளில் இறங்குங்க. பாரம்பரியமான உணவு சம்மந்தப்பட்ட பொருளில் இறங்குறீங்க, வாங்கி விற்கிறீங்க, ஹோல்சேல் வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பலன் உங்களால் அடைய முடியும். இயற்கை சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்கி விற்கலாம். அதாவது ஒரு விற்பனையாளராக, ஒரு வியாபாரியாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் அந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க சில நேரத்தில் உங்கள் ஜாதகப்படி தொழில் ஆரம்பிக்க முடியாது, வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கிரக அமைப்பு இருந்துன்னா இப்படிப்பட்ட வேலையில் போய் சேருங்க, இப்படிப்பட்ட நிறுவனத்தில் போய் சேருங்க. ஒரு பாரம்பரியமான மூலிகை அல்லது உணவு சம்பந்தப்பட்ட நிறுவனம் இருந்தது அப்படின்னா அந்த நிறுவனத்தில் போய் சேர்ந்து உங்களது திறமையை காட்டி மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்து நல்ல சம்பளத்தை வாங்கி உங்கள் வாழ்க்கையை உயர்த்தலாம். அதே போல் அழகு சம்மந்தப்பட்ட பொருட்கள் அந்த மாதிரியான கம்பெனிலையும் போய் சேரலாம். முடிஞ்சால் நீங்கள் தயாரிக்கிறது அப்படின்னாலும் அது பெரிய முதலீடு. அதுதான் இங்கே பிரச்சனை. கெமிக்கல் சம்மந்தப்பட்ட அழகு சார்ந்த பொருட்கள்லாம் தயாரிக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய முதலீடு. குறைந்தபட்சம் 25 லட்சம் வேணும் அந்த தொழிலுக்கெல்லாம். அப்படியான வாய்ப்பு இருந்தது, அப்படியான சூழ்நிலை உங்களுக்கு இருந்தது, முதலீடு உங்களால் போட முடியும் அப்படின்னா மிகப்பெரிய யோசிக்காமல் போட வேண்டிய ஒரு காலம் இது. யோசிக்கவே தேவையில்லை. ஆனால் யோசித்து தூங்கிடாதீங்க. இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது நீங்கள் லாபத்தை பார்க்கறதுக்கு. அடுத்தது விரயச்சனி வருகிறது, அதில் சிக்கிடக்கூடாது. அதுக்குள்ளே உங்களது தொழிலை தூக்கி நிறுத்திடணும், அதுக்குள்ளே உங்களது வளர்ச்சியை காட்டிடணும். இல்லைன்னா விரயச்செலவு வந்து முடங்கிடுவீங்க. அப்படி தொழில் ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா அது சம்மந்தப்பட்ட நிறுவனத்தில் சேர்ந்துருங்க. முக அழகு சாதன வேலை அல்லது வாசனை திரவியங்கள், நகை வியாபாரம் செய்கிற இடம், துணி வியாபாரம் செய்கிற நிறுவனம், கடை, ஸ்டோர், இந்த மாதிரியான வேலையில் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வீடு கட்டுற தொழில், நிலம் வாங்கி விற்பனை செய்கிற ரியல் எஸ்டேட் தொழில், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அப்படிம்பாங்க, உள்வேலை, ஒரு வீட்டுக்கு உள்ற அழகுபடுத்துறது, வெளியில் அழகுபடுத்துறது, இந்த மாதிரியான
தொழில் நிறுவனங்களில் சேரலாம், அல்லது தொழிலை நீங்களே எடுத்து செய்யலாம். அதே போல் மொத்த விற்பனை, மொத்தமாக வாங்கி விற்கக்கூடிய அமைப்பு, மொத்தமாக வாங்கி மொத்தமாக விற்கிறது, அல்லது சில்லறை வியாபாரம். அதாவது ஒரு மனுஷனை அல்லது ஒரு இடத்த, ஒரு பொருளை அழகாக்குற எதையுமே நீங்கள் விற்கலாம், அல்லது எந்த நிறுவனத்திலையும் சேரலாம். அது உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். இதை விட்டுட்டு வேற ஏதாவது அரசு வேலை கிடைக்கணும், அல்லது இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கணும், கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில், இப்படி இறங்கிட்டீங்க அப்படின்னா தோல்வியை பார்ப்பீங்க, சோர்ந்து போயிடுவீங்க. உங்கள் ராசிக்குரிய, உங்களுக்கு 10வது இடத்து அதிபதிக்குரிய வேலையை செய்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி உங்களால் அடைய முடியும். அதே போல் உங்களுக்கு 10வதுக்குரிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உழைப்பு அப்படிங்கிறது மிக முக்கியம். என்ன தொழில் செய்கிறீங்க அப்படிங்கிறத விட ஒவ்வொரு தொழிலையும் எப்படி செய்கிறீங்க அப்படிங்கிறத சனி பகவான் பார்க்குறார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். உங்களது தொழில் உண்மையிலே உழைக்கிறீங்களா, நேர்மையாக உழைக்கிறீங்களா, யாருக்கும் துரோகம் செய்யாமல் உழைக்கிறீங்களா, உங்களது தொழிலையோ வேலையோ கடவுளா நினைக்கிறீங்களா, அதற்குரிய மரியாதையை கொடுக்குறீங்களா, நேரம் காலம் பார்த்தா அதற்கு உரிய சம்பளமும் வருமானமும், நேரம் காலம் பார்க்காம செஞ்சால் அதற்குரிய சம்பளமும் வருமானமும் எப்படி கொடுப்பார், இதைத்தான் சனி பகவான் உங்களுக்கு சொல்கிறாரு. அப்போ தொழிலை எப்படி செய்கிறீங்க, வேலையை எப்படி செய்கிறீங்க, அதற்கேற்ற மாதிரி தான் நிலையான வருமானத்தை கொடுப்பார், அதில் முன்னேற்றத்தை கொடுக்கிறார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீ என்ன வேணாலும் செய், குப்பையை கூட கொண்டு வந்து கொட்டு, அந்த தொழிலை கூட செய். ஆனால் அந்த தொழிலில் கூட நேர்மையை கடைபிடிக்கிறியா, அந்த தொழிலை கடவுளான்னு நினைக்கிறியா, எல்லாரையும் மதிக்கிறியா, தொழிலாளிகளை, வேலை செய்கிறவங்கள, உழைப்பாளிகளை மதிக்கிறீங்களா, அவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறீங்களா, வேலைக்காரவங்கள, தொழிலாளிய யாராவது எந்த ஓனராவது மேனேஜராவது அலட்சியப்படுத்தி ஏதாவது துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா சனி பகவான் தண்டிச்சார் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, வாழ்க்கையே முடிஞ்சிச்சு. எப்படி நம்ம தொழிலை கடவுளாக நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்மகிட்ட வேலை செய்கிறவங்களையும் கடவுளாக நினைக்கிற எந்த முதலாளியாக இருந்தாலும் வாழ்க்கையில் முதல் வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும். அதனாலே வெற்றி கிடைக்கும். அதுக்குன்னு அளவுக்கு அதிகமாக நடந்துக்க தேவையில்லை. அவங்களுக்குரிய மரியாதை, அவங்களுக்குரிய வேலை, அவங்க திறமைக்கேற்ற சம்பளம், இதுதான் சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போனாலும் சரி, அல்லது வேலைக்காரர்களை வச்சுருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் வாழ்க்கையில் கண்டிப்பாக 100% வெற்றி அடைய முடியும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. மிக முக்கியமாக நிறைய உழைக்கிறாங்க, 20 மணி நேரம் உழைக்கிறவங்களாம் உண்டு, ஆனாலும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? காட்டுத்தனமாக உழைக்கிறது, யோசிக்காமலே உழைக்கிறது, அவசரமாக உழைக்கிறது, எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு உழைக்கிறது. முதல்ல நாம் அமைதியாக சிந்திச்சு உழைக்கணும், ஸ்மார்ட்டாக உழைக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்காக உழைக்காமல் உட்காந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. ஸ்மார்ட்டாக உழைக்கணும், எங்கே எப்படி உழைக்கணும், எல்லா சூழ்நிலையும் தெரிஞ்சுக்கிட்டு உழைக்கணும். அப்போ நம்ம மனசு நிம்மதியாக இருந்தால் தான் அப்படி யோசிக்க முடியும். அப்போ நிம்மதியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? அதுதான் ஆன்மீக சிந்தனை. எப்பொழுதுமே ஆன்மீகத்தில் ஈடுபடுற எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றியை அடையும். உங்களுக்கு அந்த சிந்தனை வரணும். வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னா முதல் சிந்தனையே ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டுங்க. ஒரு கோவிலுக்கு போகிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. வழிபாடு, வீட்டிலேயே வழிபாடு நடத்துறத வழக்கமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் மனசு அமைதியாக இருக்கும், உங்கள் உடல் வலிமை அடையும், உங்கள் எண்ணம் பாசிட்டிவாக இருக்கும். என் அன்பு ரிஷபராசி நண்பர்களே, உங்கள் ஆன்மீக சிந்தனை எப்பொழுதுமே உயர்வாக இருந்தது, எதுவுமே கடவுளை வணங்கிட்டு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வெற்றி மேல் வெற்றி தான் உங்களுக்கு. வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமை ஹனுமான் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெள்ளை அரிசி முடிஞ்சால் நீங்கள் தானம் பண்ணுங்க, அரிசி கொடுங்க, முடியாதவர்களுக்கு அரிசியை கொடுங்க, இல்லைன்னா சாப்பாடு செஞ்சு கொடுங்க. பசுவுக்கு பச்சை புல் ஏதாவது உணவு கொடுங்க. ஏழைகளுக்கு, முடியாதவர்களுக்கு உணவு கொடுக்கலாம். வீண் செலவு நம்ம நிறைய செய்கிறோம்ல, 10 ரூபா செலவு பண்ணுறோம் வீண் செலவு அப்படின்னா அதில் ஒரு 2 ரூபா முடியாதவர்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அதிலே நிறைய பாடங்களை கற்றுப்பீங்க, நிறைய தன்னம்பிக்கை, தைரியம் வந்துடும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வீழறதுக்கு காரணம் அதிக நம்பிக்கை, ஆடம்பர ஆசை, கொஞ்சம் தாமதமான முடிவு. ஆனால் ஜெயிக்கிறதுக்கு காரணம் பொறுமை, சேமிப்பு, நிலையான முதலீடு, ஆன்மீக சிந்தனை. இது எல்லாமே ரிஷபராசிக்கு உரியது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வேகமாக போகாது, ஆனால் மெதுவாக முன்னேறக்கூடிய ராசி, மெதுவாக செல்வத்தை சேர்க்கக்கூடிய, மெதுவாக வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய. இந்த வருஷம் எதுவுமே இல்லாமல் ஒரு ரிஷபராசியை பார்க்குறோம் அப்படின்னா அடுத்த 5 வருடம் 10 வருஷத்தில் மிகப்பெரிய வெற்றியை அவர்கள் கண்டிப்பாக அடைஞ்சிருப்பாங்க. மெதுவான வெற்றி பிரம்மாண்டமான வெற்றியாக அவங்களுக்கு இருக்கும். அதுதான் ரிஷபராசி. மிக முக்கியமாக ஆன்மீகம்
அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சனிக்கிழமை வழிபாடு கண்டிப்பாக வச்சுக்கோங்க வாழ்க்கையில். பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலுக்காவது போயிட்டு வாங்க. இல்லைன்னா சனி பகவான் இருக்கிற கோவிலுக்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. உங்கள் தொழில் சிறப்பாக இருக்கணும், வேலை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா. முருகன் வழிபாடும் மிக மிக முக்கியம். அதே போல் யாருக்காவது தானம் கொடுக்கணும் அப்படின்னா கருப்பு எல் தானமாக கொடுங்க. கருப்பு லட்டு இருக்குல்ல, ஒரு 10 வாங்கிட்டு போங்க, அல்லது 20 வாங்கிட்டு போங்க, 21 வாங்கிட்டு போங்க. அப்படி வாங்கிட்டு போயிட்டு ஒரு 9 சனிக்கிழமை கொடுக்குறீங்க கோவிலில் இருக்கிறவங்களுக்கு அல்லது கோவில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு. இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் மிக சிறப்பாக போகிறத நீங்களே கண் முன்னாடி பார்க்கலாம். அதே போல் தொழில் செய்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவான் சுத்தமாக இருந்தால் தான் அங்கே இருப்பார், இல்லைன்னா சனி பகவான் இருக்க மாட்டார். எதையுமே சரி, எந்த இடமா இருந்தாலும் சுத்தமாக வச்சுக்கோங்க. உழைக்கிறவங்கள மதியுங்க, உழைப்பை மதியுங்க. நீங்கள் செய்கிற தொழிலையும் தொழிலாளையும் கடவுள் அப்படின்னு நீங்கள் வணங்கணும். இதெல்லாம் மிகப்பெரிய சீக்கிரட்டுங்க. எந்த அளவுக்கு உழைப்பை மதிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உழைப்பாளிகளை மதிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும். இது சனி பகவானுக்குரிய பரிகாரம். இது சனிக்கிழமை எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றலாம். 9 வாரம் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. ஏழைகளுக்கு உணவு கொடுங்க. இது எல்லாமே உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வேலையையும் சிறப்பாக முன்னேற்றக்கூடிய மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம். இது வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு வாழ்வியல் பரிகாரம். சரிங்க, இதெல்லாம் பண்ணிட்டா நான் பெரிய ஆள் ஆகிடுவேனா? எப்படி இதெல்லாம் பண்ணிட்டா இப்போ உள்ள பிரச்சனை முடிஞ்சிருமா? எத்தனையோ வீடியோவை நாங்கள் பார்த்துருக்கோம், எத்தனையோ பேரை சொல்கிறத கேட்டிருக்கோம். இதெல்லாம் எங்களால் முடியுமா? நாங்கள் ஏற்கனவே தோத்துட்டோம், இதுக்கு மேலே ஃபஸ்ட்லேருந்து வர முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில் ஒரு மனுஷன் ஒரு தொழில் பண்ணுறான், தோல்வி அடைகிறான். இன்னொரு தொழில் பண்ணுறான், தோல்வி அடைகிறான். இன்னொரு தொழில் பண்ணுறான், தோல்வி அடைகிறான். அப்போ என்ன நினச்சிருப்பான்? இனிமேல் தொழிலே செய்யக்கூடாது, வேலைக்கு போவோம் நினச்சிருப்பானா? மக்கள் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா பொதுவாகவே நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டோம்னா, தொழில் செஞ்சிட்டோம்னா ஊர் மக்களுக்கு பொறுக்காது. இதுலேயே நம்ம தோத்துட்டோம், ஒரு வேலைக்கு முத நாள் கிளம்பி டிப்டாப்பாக போவோம், மறுநாள் நம்மளை வீட்டில் பார்ப்பாங்க. எதுக்கு வீட்டில் உட்காந்துருக்க? அந்த வேலை எனக்கு செட் ஆகலை. நம்ம டிப்டாப்பாக பஸ் ஏறி போகும்போது வயிறு எரிஞ்சவங்க இன்னைக்கு வீட்டில் உட்காந்துருக்கும் போது ரசிப்பாங்க, மனசுக்குள்ளார சிரிப்பாங்க, ஆனால் வருத்தப்படுவாங்க. ஐயையோ, சரி அடுத்தது முயற்சி பண்ணுப்பா. எப்படி? அந்த அளவுக்கு காலகட்டம். அந்த மனிதனுக்கு இதுதான் நடந்தது. அவன் தன்னுடைய தாயை கேட்குறான், என்னால் மட்டும் ஏன் வெற்றி பெற முடியல அப்படிங்கிறான். அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, கல்லை உடைக்க 100 அடி தேவை. எப்படி? கல்லை உடைக்க 100 அடிகள் தேவை. அப்போ 99 அடிகள் தோல்வியா? 100வது அடியில் ஒரு கல் உடையுது, 100வது அடி மட்டும் நம்ம அடிக்க முடியுமா? 99 அடிகள் அடித்தாதானே 100வது அடி வரும். அப்போ அந்த 99 அடிகளும் தோல்வி கிடையாது. அந்த 100வது அடிக்கான முயற்சி, அந்த 100வது அடிக்கான தயாரிப்பு. இந்த வார்த்தை அந்த மனுஷனை மாற்றுச்சு, அவனுடைய எண்ணத்தை மாற்றுச்சு. அப்போ அவனே முடிவு பண்ணிட்டான், எத்தனை முறை வேணுனாலும் நம்ம தோப்போம், பிரச்சனை இல்லை. இந்த வேலை, இந்த தொழில் தான் நமக்கு பிடிச்சிருக்கு, எத்தனை முறை வேணாலும் தோக்கலாம். அப்போ அவன் பிடிச்ச தொழிலை விடலை, மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் எப்படி? ஒரு நாள் சாதிச்சான், பெரிய கோடீஸ்வரனா மாறினான். அதுக்கு காரணம் பல முறை முயற்சி பண்ணது, பொறுமையோட முயற்சி பண்ணது, அவசரம் இல்லாமல் முயற்சி பண்ணது, அறிவோட சிந்தனையோட யோசித்து முயற்சி பண்ணது. கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி அடைஞ்சான். அப்போ இது சொல்லக்கூடிய பாடம் என்ன? தோல்வி அப்படிங்கிறது முடிவு அல்ல, அது வெற்றிக்கான தயாரிப்பு அல்லது பயிற்சி அல்லது முயற்சி. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் சோதனையும் நிரந்தரம் கிடையாது. இதெல்லாமே யார் காரணம்? கடவுள், இந்த பிரபஞ்சம், இந்த கிரகங்கள், அது ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்கு. போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்ன செய்யணும், அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வாழ்க்கைங்க. எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அதுக்கெல்லாம் அந்த புரிதல் வரணும்னா நம்மளை மாதிரி ஞானக்கண் வேணும். ஞானக்கண்ணா எங்கேருந்துங்க இருக்குது? நெத்திலியா இருக்குது? இல்லை, நம்புறது. எப்படி? ஒரு விஷயத்த சிந்திச்சு ஏற்றுக்கிறது. நம்ம வேணும்னே சில விஷயத்த நம்ப மாட்டோம், அது உண்மையாக இருந்தாலும் நம்புறதில்ல. அதுக்கு உதாரணம் தான், ஆட்சி மாறிடுச்சு, தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆயிட்டாரு, ஆனாலும் டிஎம்கேவால் நம்ப முடியறதில்ல. நீங்கள் எந்த கட்சியாக வேணாலும் இருங்க, பிரச்சனை இல்லை. இந்த காலகட்டத்தின் அரசியல் சூழ்நிலையை சொல்கிறேன். டிஎம்கேவால் நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிறத நம்ப முடியறதில்ல. இன்னும் அவங்க சிஎம் ஸ்டாலின் சிஎம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் கடவுள் இருக்கார் அப்படின்னு எல்லாரும் நம்புகிறோம், கிரகங்கள் இருக்குது அப்படின்னு நம்புகிறோம். ஆனால் அவங்களாம் பார்க்கறதுக்கு இதுதான் வழி அப்படின்னு நம்புறதில்ல. அதாவது கஷ்டங்களும் துன்பங்களும் முயற்சியும் போராட்டமும் அனுபவிக்கிறதுக்கு அல்லது அவங்கள உணர்றதுக்கு இதுதான் வழி. நமக்கு மேலே ஒரு மனுஷன் இருக்கான், நமக்கு மேலே ஒரு தெய்வம் இருக்குது, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசு நம்புறதில்ல. அப்போ நம்பிட்டீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கையை புரிஞ்சுப்பீங்க. மனுஷன் வீழறதும்
எழுவதும் இறைவன் அருளால அல்லது டிசைனால, இந்த கிரகங்களுடைய அமைப்பால, முன்ஜென்ம கர்மாவால அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சிக்க முடியும். எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்வித முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. முடிந்த கதையே தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே. தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. அதனால இந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கஷ்டமே கிடையாது. புரிஞ்சிக்கும் போது கஷ்டம் வரும், துன்பம் வரும், அதை எதிர்த்து போராடக்கூடிய குணம் வரும், நமக்கும் ஒரு காலம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். அதனால நமக்கு வர்றது வீழ்ச்சி கிடையாது, உயரமாக ஏறுவதற்காக, வெற்றியை அடைவதற்காக, அந்த வெற்றிக்கு குறுக்கே என்ன வந்தாலும் அதை எதிர்த்து போராடுவதற்காக, ஒரு அனுபவத்துக்காக வரக்கூடிய வீழ்ச்சி, தோல்வி, அவமானம், துன்பம், துயரம், கஷ்டம், இது எல்லாமே ஒரு பாடத்துக்காக வருது. முன்ஜென்ம வினைக்காக அல்லது கர்மாவுக்காக வருது. அதை அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா அதை முடிச்சிருவோம். அதை விட்டு விலகி ஓடணும் அப்படின்னா அது நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். நம்ம அனுபவிக்கிற வரைக்கும் அது விடாது. கர்மா என்னங்க, இந்த ரகசியத்தையும் புரிஞ்சுக்குங்க. ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அனுபவிச்சிடணும், ஒரு துன்பம் வந்ததுன்னா அதை அனுபவிச்சிடணும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வலிக்கும், அது ரொம்ப வேதனையாக இருக்கும். அப்படி நினச்சிட்டு அதை ஒதுக்கிட்டு போனோம் அப்படின்னா அது ஒரு நாள் திரும்ப இந்த ஜென்மத்திலேயே நமக்கு வரும். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டம் வரலாம், நாளை முன்னேற்றம் கிடைக்கும். இன்னைக்கு கடன் வரலாம், நாளைக்கு செல்வம் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு அவமானம் வரலாம், நாளைக்கு கௌரவம் மரியாதை கிடைக்கும். இன்னைக்கு தோல்வி வரலாம், நாளை கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றியை ருசிப்பீர்கள். இதை உங்கள் மனசில் எப்பொழுதுமே வச்சுங்க. வீழ்ச்சி, தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் இயல்பு. ஆனால் மீண்டும் எழுவது அப்படிங்கிறது தான் வீரம். மீண்டும் எழுந்து சாதிக்கிறது தான் உங்களது ராசி, ராசியின் அடையாளம். அதனால அன்பு நண்பர்களே, தோழிகளே, இதை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த ரகசியத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. சரிங்க, நம்ம எப்பொழுதுமே ஒரு பரிகாரத்தை கடைசியாக பார்ப்போம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பரிகாரம் பார்க்கலாம் அப்படின்னா, எப்பொழுதுமே பண கஷ்டம் வருதா, எப்பொழுதுமே தொழிலில் நஷ்டம் வருதா, எப்பொழுதுமே வேலையில் மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கா, அல்லது வேலை போயிட்டு போயிட்டு வருதா, வேலையிலேருந்து வெளில வரீங்களா அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு பண கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு, வேலை நிலையாக இருக்க மாட்டேங்குது, தொழிலில் நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பார்க்குற நண்பர்கள், உறவினர்கள்ட்ட புலம்பிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர். ஆனால் நான் சொன்ன மாதிரி அதுக்கு காரணம் முற்பிறவியில் செய்த தீய பலன்கள் அல்லது செயல்கள் இந்த பிறவியில தொடருது, அவ்வளவுதான். உங்களுடைய ஜாதகத்துல கர்மஸ்தானமான 10ஆம் இடமும் கடன் நோய் எதிரி ஸ்தானமான 6ஆம் இடமும் நல்லா இருந்தது அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன முயற்சி பண்றீங்களோ அது கிடைக்கும். ஒருவேளை சரியில்லை அப்படின்னா பல பிரச்சனைகள், திடீர்னு செலவு, திடீர்னு கடன், விபத்து, தொழில நஷ்டமாகிறது, வேலை பறிபோகிறது, அல்லது உங்க வேலையை யாராவது அடிச்சு புடுங்கிக்கிறது, தொழிலில் பெரிய முதலீடு போட்டு நஷ்டமாக வருது, குடும்பத்தில் இருக்கிறவங்களால செலவு வர்றது, நண்பர்களால் தோழிகளால் செலவு வர்றது, கடன் வாங்கிறது, இது எல்லாமே இந்த 2 இடங்களால் நடக்கக்கூடிய விஷயங்கள். இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் இந்த பரிகாரம். பண கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு கோழைத்தனமாக தற்கொலை பண்ணிக்காம, துவண்டு கிடக்காம, சோர்ந்து போயிடாம, நம்பிக்கையோட நான் சொன்ன விஷயங்களை செய்யுங்க. அது கூட ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ராஜா. நீங்கள் எவ்வளோ பெரிய கும்பாக வேணாலும் இருங்க, அது பிரச்சனையே இல்லை. ஆனால் ஆன்மீகம் தான் நம்மளை நல்வழிப்படுத்தும், நம்மளை சரியாக சிந்திக்க வைக்கும், ஒரு நல்ல அமைதியை கொடுத்து, தெளிவான சிந்தனையை கொடுத்து, தெளிவான பொருளாதார வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற ஒரு வேலையை, தொழிலை கொடுக்கும். இந்த ஆன்மீக சிந்தனை தான் உண்மையாக உங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை தஞ்சம் அடையுங்க. தீராத பண கஷ்டத்தையும் அவர் தீர்த்து வைப்பார். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் வள்ளி தெய்வானை இருக்கிற முருகன் கோவிலா போங்க. திங்கட்கிழமை போகணும். திங்கட்கிழமை போயிட்டு முருகப்பெருமானுக்கு பசுமாட்டு நெய்
நல்லா தெரிஞ்சுக்கங்க. சுத்தமான பசுமாட்டு நெய் கலப்படமே இருக்கக்கூடாது. இந்த கடையில் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறேன் அல்லது விளக்கேற்றுறேன் அதெல்லாம் இருக்கவே கூடாது. எங்கே சுத்தமான நெய் உங்கள் பகுதியிலே கிடைக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஜெய்சான் இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா சுத்தமான நெய் அவங்க தயாரிக்கிறாங்க. பூஜை பொருட்கள் எல்லாமே தயாரிக்கிறாங்க. அவங்கள்ட்ட எந்த ஒரு கலப்படமே இருக்காது. 100% அவங்கள நம்பலாம். கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. சரி, சுத்தமான பசுமாட்டு நெய் எடுத்துட்டு போயிட்டு அந்த முருகன் கோவில்ல விளக்கேத்துங்க. திங்கட்கிழமை காலை 6 to 7 இல்லைன்னா மாலை 6 to 7 முருகன் கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏத்துங்க. நெய் ஊற்றி ஓம் ஸ்ரீம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை 1 மணி நேரம் தொடர்ந்து சொல்லுங்க. குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. அது எத்தனை முறை வேணாலும் இருக்கட்டும். ஏன்னா நம்முடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னா இந்த 1 மணி நேரம் ஏதாவது காசு கொடுத்தா நம்ம சாமி கும்பிட போறோம் இல்லை. இதெல்லாம் இலவசமா 1 மணி நேரம் மட்டும்தான் ஒதுக்குறோம். அந்த முருகன்கிட்ட போய் ஓம் ஸ்ரீம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. இந்த மாதிரி 27 திங்கட்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ தொடர்ந்து போய் நெய் தீபம் ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை 1 மணி நேரம் சொல்லிட்டு வாங்க. 27 திங்கட்கிழமை படிப்படியாக உங்களுடைய பண கஷ்டம் தீர்றதை உங்கள் கண்ணு முன்னாடியே பார்ப்பீங்க. உங்கள் குடும்பம் இந்த தொழிலாளையும் வேலையாளையும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். 27 திங்கட்கிழமை தொடர்ந்து போகணும் அப்படின்னு இல்லை. ஏதாவது 1-2 மிஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்த திங்கட்கிழமை 27 திங்கட்கிழமை சீக்கிரம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் முடிச்சிருங்க. ஏதோ சில நாள் நம்மளால் முடியலன்னா பரவாயில்ல. ஆனால் அடுத்தடுத்த திங்கட்கிழமை கண்ணுன்னு போயிட்டு 27 திங்கட்கிழமை முடிங்க. உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டமே இருக்காது. சரி, முடியல, பக்கத்தில் இல்லை, முருகன் தெய்வானை வள்ளி சேர்ந்து இருக்கிறது மாதிரி முருகன் கோவில் இல்லை, எங்களுக்கு ஒரு கிராமம் அப்படின்னா உங்கள் வீட்டிலேயே பசுமாட்டு நெய்யை விளக்கேற்றி திங்கட்கிழமை காலை 6 to 7 முருகன் போட்டா முன்னாடி நெய் தீபம் ஏற்றிட்டு குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு விநாயகரை முதல்ல வணங்கிட்டு அடுத்தது உங்களுக்கு இஷ்ட தெய்வம்லாம் இருக்கும், பிடிச்ச இஷ்ட தெய்வம் அதெல்லாம் வணங்கிட்டு இந்த மந்திரத்தை 1 மணி நேரம் 6 to 7 சொல்லுங்க. ஓம் ஸ்ரீம் சரவண பவ அப்படின்னு சொல்லுங்க. இந்த 27 வாரத்துக்குள்ளார உங்களுடைய பண கஷ்டம் கண்டிப்பாக தீரும். 100% இல்லைங்க, 1000% உங்களுடைய பண கஷ்டம் தீரும். உடனே முருகன் நேராக வந்து அருள் கொடுத்துருவார். அப்படி இல்லை, அதற்கான அத்தனை வழியவும் காட்டுவார், அத்தனை மனிதர்களையும் காட்டுவார், அத்தனை வேலையவும் தொழிலையும் அத்தனை வாய்ப்புகளையும் உங்களுக்கு முருகன் கொடுப்பார். ஒரு கழுகு 40 வயசுல தன்னுடைய மூக்கு நகம் எல்லாம் பலவீனமா இருக்கிறத உணரும். பலவீனமா ஆயிடும். அப்ப அது என்ன தெரியுமா செய்யும்? தனியா ஒரு மலைக்கு போகும். அங்க போயிட்டு ஒரு இடத்துல தன்னுடைய மூக்கு நகத்தெல்லாம் உடைக்கும். உடைச்சிட்டு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கும். அதுக்கு வயசு ஒரு பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் உடைச்சா புதுசா நகம் முளைக்கும், புதுசா மாறும் அது அப்படின்னு அதுக்கு தெரியும். புதிய வாழ்க்கையை தொடங்கும். அந்த மாதிரி தான் என் அன்பு உறவுகளே, இன்று நீங்கள் சந்திக்கும் பொருளாதார வீழ்ச்சி நிரந்தரம் கிடையாது. உங்களுடைய பழையகால கெட்ட நினைவுகள், துன்பங்கள், துயரங்கள், வயசு வித்தியாசம், சோகம், சோர்வு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களது புதிய வாழ்க்கையை தொடங்குங்க. நாம் சொன்னது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை வச்சு புதுசாக பிறந்தோம் அப்படின்னு எல்லாத்தையும் ஆரம்பிங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆரம்பிங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். சரி, அடுத்து என்ன வீடியோ? உங்களுக்கு எந்த கிரகம் கெடுதலை செய்யுது, எந்த கிரகம் நல்லது செய்யுது, எப்போ எதை நீங்கள் அந்த கிரகத்தை வச்சு செய்யலாம், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கலாம், உங்களுக்கு எப்போது கெட்டது நடக்கும், எப்போ வாய்ப்புகள் வரும், நல்லது நடக்கும், அதை பற்றிலாம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.